7 T's ஃபார் அ ட்ரெமெண்டஸ் மேரேஜ் அப்படின்ற ஒரு தலைப்பில் பல வாரங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். 7 T's ஃபார் அ ட்ரெமெண்டஸ் மேரேஜ் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது கவனித்தது என்னன்னா, ஒரு சிறந்த குடும்பம் நன்றி உள்ள குடும்பம், a thankful family. நன்றி உணர்வு குடும்பங்களுக்கு அவசியம் என்று நம்ம போதிச்சோம். ஒரு குடும்பத்தில் நன்றி உணர்வு இருக்குமானால், நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருக்கிற குடும்பத்தார் மகிழ்ச்சியான வீட்டாராக இருப்பாங்க. அந்த நன்றி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். நம்ம என்றைக்கு குறை சொல்லி குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அப்பொழுதே நம்ம குடும்பத்திலேருந்து மகிழ்ச்சி வெளியே போயிடும். குறையில்லாத குடும்பங்கள் ஏதாவது உலகத்தில் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். குறையில்லாத கணவன், குறையில்லாத மனைவி, குறையில்லாத பிள்ளைகள், குறையில்லாத மாமனார் மாமியார் யாராவது ஒருத்தர் உலகத்தில் இருக்காங்களா? கண்டிப்பாக இல்லை, இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்டவர்கள்லாம் ஃபோட்டோவில் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பொதுவாக எல்லாரும் உலகத்தை விட்டு போன பிறகு தான் ஒரே புகழாரம் பாடுவாங்க. நேற்றைக்கு வரைக்கும் அந்த அம்மா அவர்கிட்ட அடி வாங்கியிருப்பாரு, அடி வாங்கியிருப்பார்ல, அந்த அம்மா அடி வாங்கியிருப்பாங்க. அதுவும் நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நல்லா அடிச்சு துவச்சிருப்பாரு. ஆனா இறந்த பிறகு அவர் புண்ணியரா மாறிடுவார். அவர் வாரம் வடை வாங்கி கொடுப்பாருங்க. இப்படிதான் சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், உலகத்துல பூரணர் யாருன்னா போட்டோவுக்கு மாறுறவங்க தான். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்களா மாறிடுவாங்க, புண்ணியர்களா மாறிடுவாங்க. மற்றபடி உயிரோடு இருக்கிற யாருமே பூரணன் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஒரு முறை ஒரு அம்மா சொல்றதை கேட்டேன். இவர்கிட்ட எனக்கு பிடிக்காதே என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரு இப்படியுமா, ரொம்ப நல்லவரா, அதனால பிடிக்கலையா அந்த அம்மாக்கு? ஏங்க அவ்வளோ திட்டுறாங்கங்க, அமைதியா வர்றாருங்க. ரொம்ப நல்லவரா இருந்தா உலகத்துல வாழ முடியுமா அப்படின்றாங்க அந்த அம்மா. அப்போ கெட்டவனா இருந்தாலும் கெட்டதுதான், நல்லவனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். வாய்க்கிலேயே நல்லா பேசினாலும் அவர் ரொம்ப பேசுறாருன்றாங்க. பேசாம வாய் முப்பறிக்கு இப்படியே உட்காந்துருக்காருங்க. வாயை மூடிக்கிட்டே இருந்தா எப்படி? எனக்காக பேச மாட்டேங்கிறாரு. இது ஒரு சண்டை. இப்படி ஒரு குறை. ஆக மொத்தம் பர்ஃபெக்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. எந்த குடும்பம் வேணா எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க பூரணர் ஆகணும்னு விரும்பலாம். ஆனா யாருமே பூரணர் கிடையாது. எந்த குடும்பமும் பூரணர் கிடையாது. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படினுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு டிராமா போட்டவங்க, இன்னைக்கு பாட்டு பாடினவங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்தினவங்க எல்லாரும் இங்க நல்லா தான் இருந்தாங்க. வீட்டுக்கு போய் கதை கேட்டாதான் அது வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலேயும் சின்ன குறைபாடுகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லா குடும்பங்கள்ல இருப்பது இயல்பு. அது இல்லாம வாழவே முடியாது. ஆனா இந்த சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் வச்சுட்டு நாம குடும்பத்தை நம்ம எப்பவுமே பெர்ஃபெக்ஷனுக்காக நம்ம அளந்துக்கிட்டே இருப்போமானா குடும்பம் நடத்தவே முடியாது. பி தேங்க்ஃபுல், நன்றி உள்ளவர்களா இருங்க. சின்ன குற்றங்களை பெருசுப்படுத்தாம தேவன் தந்த கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, தலையின் மேல் உள்ள கூரைக்காக, கொடுத்த ஆகாரத்துக்காக, கொடுத்த குடும்ப சூழ்நிலைகளுக்காக நன்றி உள்ளவர்களா இருங்க. பர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், பட் ஸ்டில் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு பிரைஸ். ஆண்டவரை துதிக்க வேண்டும். அப்படி ஒரு குடும்பமாக இருந்தா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்னா உண்மையாவே ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கும். ஸோ நம்பர் 1 நம்ம கவனிச்சோம், பி தேங்க்ஃபுல். ரெண்டாவது, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஷுட் பி a truthful family. உண்மையுள்ள குடும்பமா இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். உண்மை, எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதாவது சில காரியங்களை நாம யோசிக்காம சொல்லாம விட்டுருப்போம், கவனிக்கல, நான் மறந்துட்டேன், மறந்ததுனால சொல்லலைன்றது வேற. அன்இன்டென்ஷனலா நான் காரியங்களை சொல்லலைன்றது வேற. ஆனா அறிந்தே மறைப்பது தவறு. எனக்கு நல்லா தெரியும், இந்த பிரச்சனையை கொண்டு வந்தா, இந்த போராட்டத்தை கொண்டு வந்தா, இது இந்த காரியத்தை சொன்னா பிரச்சனை ஆகும், அதனால நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது தவறான போக்கு.
குடும்பத்தில் வந்து அந்த அந்த ஒளிப்பிடங்கள் மறைவிடங்கள் இல்லாமல் உண்மையை பேசுறது, சத்தியத்தை பேசுறது, நம்பகத்தன்மையை கணவன் மனைவிக்குள்ளே வளர்த்து கொள்றது தான் குடும்பத்தின் அஸ்திபாரத்திற்கு நல்லது. நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா குடும்பத்தின் மேலே ஆர்வம், ஈடுபாடு குறைஞ்சிரும். நம்பிக்கையை உடைச்சிடக்கூடாது. அந்த நம்பிக்கையை கட்டுறது வந்து உண்மை. எதை பேசினாலும் உண்மையை பேசிடணும். அது நஷ்டமோ லாபமோ, உயர்வோ தாழ்வோ, நல்லதோ கெட்டதோ, எதுவாக இருந்தாலும் இதுதான் நடந்துச்சுன்றத உண்மையை சொல்லிட்டா அதுக்கமாக ப்ராசஸ் பண்ணுறது வேற. உண்மையை சொல்லும்போது அந்த காரியங்களை கையாள்வது ரொம்ப சுலபம். என்ன புரியுதுங்களா நான் சொல்றது? நடக்காத ஒன்றை நம்ப வைத்து அதை வைத்து நாம் வந்து கோட்டை கட்டாம இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை, இப்படிதான் நடந்துச்சு அப்படின்றது எப்பவுமே ஒருவருக்கொருவர் ஒரு நம்பகத்தன்மை உண்டாக்கும். உண்மை பேசுறது நல்லது. இப்போ உதாரணமா சம்பளத்தில் உண்மையா இருக்கணும். இவ்வளவுதான் என் சம்பளம். சில பேர் 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 3500 ரூபான்னுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த 1500 ரூபா இவங்க மறைச்சு வச்சு தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்புவாங்க. நீங்க அதை ஒழுங்கா சொல்லிருங்க. அதனால பிரச்சனை வந்தாலும் சந்திச்சுக்கிடுங்க. அதை மறைச்சு 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 பொய் சொல்லி கடைசி ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு என்ன இருந்தாலும் மறைபொருள் எல்லாம் ஒரு நாள் வெளியே தான் வரப்போகுது. கண்டுபிடிச்ச பிறகு அப்புறமா 2 பேருக்குள்ள என்ன வரும்? ஒவ்வாமை வந்துடும். அதனால உண்மையை பேசுகிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் நடந்ததை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். இதற்கு மிஞ்சினதெல்லாம் என்னது? பாவம் தான் சொல்லியிருக்கு. ஒருவருக்கொருவர் நீங்க பொய்யை களைந்து ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? மெய்யை பேச வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி நம்ம குடும்பங்களுக்குள்ள உண்மையா இருக்கணும். அப்போ முதல்ல பி தேங்க்ஃபுல் ஃபேமிலியா இருக்கணும். ரெண்டாவது ட்ரூத்ஃபுல் ஃபேமிலி, உண்மை உள்ள குடும்பம். மூன்றாவது, ஒரு சில வாரங்களாக கவனிச்சுட்டு இருக்கோம், டாலரண்ட் ஃபேமிலி. டாலரண்ட்னா சகிப்பு தன்மை நிறைந்த குடும்பங்களா இருக்கணும். சகிச்சுக்கணும். நிறைய காரியங்களை சகித்தால் தான் முன்னேற முடியும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட விசேஷத்தை கிருபை கேட்கணும். டாலரண்டா மாத்துங்க ஆண்டவரே. சின்ன ஷார்ட் ஃபியூஸ் மாதிரி நான் இருக்கக்கூடாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ஆன் பண்ணால் போதும், உடனே மெயினில் ஃபியூஸ் போயிடும். அது திருப்பி ராத்திரி உட்காந்து எல்லாத்தையும் திறந்து அதை மாற்றி அது வரைக்கும் ஓடாது, எதுவுமே ஓடாது. நிறைய பேர் லைஃப்பும் இதே மாதிரி தான் இருக்குது. சின்ன வார்த்தை பேசினா போதும், 3 நாள் பேச மாட்டார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், 4 நாள் அந்த மாதிரி மூதியை தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. சமையல் நடக்காது. அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை ஆயிரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பாஸ்டரை கூப்பிடு, அப்பா அவர் சொல்லு, அம்மா அவர் சொல்லு, உங்கள் சித்தப்பா அவர் சொல்லு, பெரியப்பா அவர் சொல்லுன்னா குடும்பமே நடத்த முடியாது. சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக என் மனைவிக்கு எவ்வளோ சகிப்பு இருக்குன்னு சோதிக்கிறேன்னு சொல்லி டெய்லி எக்ஸாம் வைக்கக்கூடாது. அது உங்களுக்கே உயிருக்கே ஆபத்தாயிடும். ஏன்னா அதனால நீங்கள் அந்த மாதிரி லெவலுக்கு போகாதீங்க. ஆனால் பொதுப்படையாக வந்து கணவனுக்கும் சரி மனைவிக்கும் என்ன வேணும்? சகிப்பு வேணும். கொஞ்சம் சகிச்சுக்கணும். சரி, சில காரியங்களை நீங்கள் என்ன உபவாசம் போட்டு ஜோம் பண்ணாலும் சில காரியங்களை மனைவியிட்ட மாற்றவே முடியாது. சில கணவன்மார் மாறவே மாட்டாங்க. அது சில சில பகுதிகள் இருக்கு, நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கடைசியில் நீங்கள் தான் மாறிக்கணும். அது நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிப்பீங்க. சிலருடைய சுபாவங்கள் மாறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க சவுலை போல மதியான வேளையில் சடுதி ஒளியினால் தாக்கப்பட்டு கண்ணு குருடானாதான் அவங்க மாறுவாங்க. மற்றபடி அது போகிற போக்கெல்லாம் வண்டி போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணால் சொல்லி நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிக்க வேண்டியது தான். ஆனால் அவங்க போகிற போக்கில் நார்மல் ஸ்பீடில் ரெகுலர் ஃபார்மேட்டில் போயிட்டே இருப்பாங்க. இது கணவனுக்கு உண்டு, மனைவிக்கு உண்டு. சில சிறு வயது பழக்கங்கள், ஜென்ம சுபாவங்கள்லாம் லேசில் மாற்றவே முடியாது. நீங்கள் அதில் போய் போராடிக்கிட்டு ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம், 3 முறை சொல்லலாம், அதுக்கப்புறமா நமக்கே சொல்லிக்கிட்டு சகிப்பை வளர்த்துக்கிட்டு போயிடணும். அவ்வளோதான். அது வந்து மாறவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். மனைவி ஒரு பழக்கத்தோடு வீட்டுக்கு வருவாங்க, கணவன் ஒரு பழக்கத்தோடு வீட்டுக்கு வருவார். ஆனால் நிறைய வேளையில் ஒருத்தருடைய பழக்கம் இன்னொருத்தரோட ஒத்து போகவே போகாது. இவங்க ஒரு கான்செப்டில் ஓடுவாங்க, அவர் இன்னொரு கான்செப்டில் போயிட்டு இருப்பார். இதை போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து சில ஒவ்வாமைகள் வரும், வித்தியாசங்கள் வரும். ஆனால் ஒரு வெற்றியுள்ள குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேணும்? சகிப்புத்தன்மை. சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட கோவப்பட வேண்டியதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீண்ட நாள் எரிச்சலை வச்சிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. சின்ன சின்ன காரியத்தில் குறை கண்டுபிடிச்சு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே நாம் இருந்தோம்னா வாழ்க்கையை வாழவே முடியாது. அந்த சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை நமக்கு வேணும். அந்த சகிப்புத்தன்மையை வந்து
வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நாளைக்கு பிள்ளைங்க வந்து நம்முடைய பொறுமையை சோதிக்கும் போது சகிப்புத்தன்மை இருக்காது. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நம்ம தமிழில் சொல்லுவாங்க பாருங்க, ஏன்னா புலி 10 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாய்மா. அதனால மனைவியை பார்த்தே நீங்க சகிப்பு இல்லாமல் போயிட்டீங்கன்னா, வரப்போற குட்டியை பார்த்தா நீங்க அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. அதனால நீங்க மனைவிக்கிட்டே பழகிக்கிடுங்க. அம்மா நீயே இப்படி இருக்கீன்னா நமக்கு வரப்போற குட்டி எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சு இந்த மனைவியோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரவுண்ட் பார்த்துக்கிடுங்க. அது பார்த்துக்கிடுங்க. கணவனே இப்படின்னா அவர் பெறப்போற குழந்தை வந்து பயங்கர அட்வான்ஸா இருக்கும். அதனால இதுலயே நீங்க போராடி சகிச்சு ஜெயிச்சுக்கிடுங்க. அந்த சகிப்பை வளர்த்துக்கிறது நல்லது. நம்ம வாழ்க்கையில சகிப்பு இல்லாம போகுமான ஒரு நாள் கூட குடும்பம் நடத்தவே முடியாது. சகிப்பு தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்பா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, நம்ம சபையில ஒரு குடும்பம் இருந்ததான். ஐயோ அடிக்கடி அப்பாவுக்கு ஃபோன் வருமா. என்னன்னு கேட்டா, பாஸ்டர் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், நீங்கள் வந்து எங்களுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு வாங்கலாம். எங்கள் அம்மா வீட்டில் வந்து அதுக்கம்மா அப்பா ஜோம் பண்ணி ஆலோசனை சொல்லி அந்த பொண்ணை திரும்ப புருஷனோட சேர்த்து வைக்கணும். இதே தான் வேலை. எப்போ ஃபோன் வரும்னு பயந்துட்டு இருப்பாரான். எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன அற்ப விஷயத்துக்கு கூட இந்த பொண்ணு உடனே 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 அந்த அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்து உடனே பாருங்க வெளியே போவாங்க, ஆட்டோன்னு வாங்க, அவன் வருவான், பையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இது தாங்காத பிரச்சனை. ஆட்டோக்காரனுக்கு நல்ல வியாபாரம், ஆட்டோன்னா ஒரே சந்தோஷமாயிருவான். அந்த அம்மா வீடு வந்து இப்போ ஆவடினா அந்த அம்மா வீடு தாம்பரம், உங்க அம்மா வீடு தாம்பரம், ஒரு ட்ரிப் ஆட்டோவில் அடிச்சா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. ஆகும்னா உடனே அம்மா வீடு அம்மா வீடு. அப்பாவும் எவ்வளவோ ஆலோசனை சொல்லி கொடுத்தா, ஏம்மா இது எல்லாத்துக்கும் ஓடனா எப்படிம்மா, நாங்கள் திருப்பி தாம்பரத்துக்கு கிளம்பி வரணும், ஒவ்வொரு முறையும் உனக்கு ஆலோசனை சொன்னா கேட்கவே இல்லை. ஒரு நாள் 2 பேரும் குடும்பமா வந்து சவுதி அரேபியாவுக்கு வேலை கிடைச்சதுன்னு மாறி போயிட்டாங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த குடும்பம் திருப்பி இங்க வந்தாங்க. குடும்பத்தாரை பார்க்கறதுக்கு எங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணை பார்த்து ஒரே சிரிப்பு. என்னம்மா எப்படி இருக்க குடும்பம்னு கேட்டாங்க. ஆண்டவர் கிருபையில சமாதானமா இருக்கும் பாஸ்டர் அப்படி சொல்ல, பக்கத்துல புருஷன் சொன்னாரா, பாஸ்டர் சவுதி அரேபியாவில் ஆட்டோ ஸ்டாண்ட் இல்லை பாஸ்டர்னாராம். அப்போ சகிப்புத்தன்மை மட்டும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையாண்டுடலாம். இந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். வளர்த்துட்டா எந்த சுச்சுவேஷனையும் நம்ம என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே வச்சுக்கிட்டு உடனே ஓடி வர முடியல பாருங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஆட்டோ இல்லாதனால என்ன பண்ணணும், சகிச்சுக்கணும். இது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயே நாம் வந்து பழகிக்கணும். அதுக்காக நீங்கள் ஆண்டவர் உங்களை சவுதி அரேபியாவுக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இப்போமே என்ன பண்ணுங்க, சகிப்பை வளர்த்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாண்டுக்கே போக வேண்டியதில்லை, ஓலா ஆப்பில் தட்டினாலே ஆட்டோ வீட்டுக்கு வந்துடுது. அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க, சகிச்சுக்கிடுங்க. சின்ன சின்ன காரியங்களில் சகிப்பு. ஒரு காரியம் நடக்குது, உடனே பதில் பேசணும்னு அவசியம் இல்லை, உடனே அதற்கு எதிர்வினை ஆற்றணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி பரவாயில்ல சொல்லிட்டாரு, கோபத்தில் பேசிட்டாரு, ஒரு ராத்திரி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், கொஞ்சம் சகிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு ராத்திரி பொறுமையாக இருந்தால் கூட அடுத்த நாள் காலையில் நம்முடைய தன்மைகளே வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை கணவன் சொன்னது கூட மறந்துட்டு காலையில் வந்து காப்பி இருக்கான்னு கேட்பாரு. நேற்றுக்கு பேசுனதெல்லாம் அவரே மறந்துடுவார். அது மாதிரி ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும். மனைவி கூட ஏதோ ஒரு கோவத்தில் அவங்களுக்கு இருந்த ஏதோ யார் மேலேயோ இருந்த ஒரு ஆத்திரத்தில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. சரி போ என்ன பண்ணுறது, பேசிட்ட காத்தோட போட்டோம் அப்படின்னு விட்டுறணும். நம்ம அதெல்லாம் உட்காந்து ரிஜிஸ்டரில் நோட் பண்ணிட்டு இப்படி பேசினாயே இதுக்கு வியாக்கியானம் என்ன அப்படின்னு உட்காந்தா ரொம்ப கஷ்டம். சில வேளையில் சில மனைவி மாதிரி பேசிவிட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சாதிப்பாங்க. இது பொதுவாக மனைவிமாருக்கு நடக்கும். சொல்லவே இல்லை அப்படின்றோம், அது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரெக்கார்டிங் ஆன் பண்ணோம். தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஆன் பண்ணி வச்சிருக்கலாம் ரெக்கார்டிங், இப்படிலாம் பேசினியே பாவின்னு. ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த அம்மா பேச்சே முடிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் போய் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம உட்காந்து ஆராய்ச்சி வர்றதுக்குள்ள பிரச்சனை ரொம்ப முற்றி போயிடும். அதுக்கு போல சகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை நம்ம என்ன செய்ய முடியும், கையாள முடியும். அதான் பெர்னாட் ஷான்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த பெர்னாட் ஷா அவரை பற்றி சொல்றாங்க, அவர் பெரிய எழுத்தாளர். அவர்
அந்த பெர்னாட் ஷாக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் ஓயா சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை தான். அந்த அம்மா இவர் ஏதாவது எழுதிட்டு உட்காந்துருப்பாராம், அந்த அம்மா கத்து கத்து கத்துன்னு இவரை கத்திக்கிட்டே இருப்பாங்களாம், ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். இவர் எழும்ப மாட்டார், வேலை செய்ய மாட்டார், இவர் எழுதுகிற வேலையே தான் பார்த்துட்டு இருப்பார், உதவிக்கெல்லாம் வரமாட்டாருன்னு அந்த அம்மா ஆத்திரத்தில் அது பாட்டுக்கு அந்த அம்மா கத்த, இவரும் அவர் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பார். ஒரு நாள் அந்த அம்மா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இவர் சண்டை முற்றி போக வேணான்னு சொல்லி இறங்கி படிக்கட்டு வழியாக இறங்கி வீட்டிலேருந்து மாடியிலேருந்து இறங்கி ரோட்டு பக்கம் போகலான்னு போனால் மேலேருந்து ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்துன்னு வந்து தலை மேலே ஊற்றுச்சான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தவன், என்ன சார் அப்படின்னானா, இவ்வளோ நேரம் இடி இடிச்சதுப்பா, இப்போ மழை பெய்யுதுன்னாராம். ஸோ இந்த மாதிரி ஒரு சகிப்பை வளர்த்துக்கணும். இதுக்காக நிறைய மனைவிமாருக்கு ஐடியா கொடுத்தேன் நினைக்காதீங்க, பக்கெட்டு தேடுறேன்னு. நான் அப்படி சொல்லலை. சகிப்பு அவசியம். கணவனுக்கும் சகிப்பு இருக்கணும், மனைவிக்கு சகிப்பு இருக்கணும். சகிப்பு இருந்தால் நிறைய பிரச்சனைகளை நம்ம கையில் எடுக்கவே மாட்டோம். நம்ம கண்டுகொள்ளாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், போய்விடுவோம். வாழ்க்கையை சமாதானமாக வாழ முடியும். அப்போது ஒரு ட்ரிமெண்ட்ரஸ் ஃபேமிலி பில்ட் பண்ணுறதுக்கு தேங்க்ஃபுல் ஃபேமிலியாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல் ஃபேமிலியாக இருக்கணும், டாலரண்ட் ஃபேமிலியாக இருக்கணும். இன்றைக்கி நான்காவது ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். ஒரு நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். ஆனால் நான்காவது எழுதுங்க, a family that trusts in God. தேவன் மேல் நம்பிக்கையுள்ள குடும்பம் இருக்க வேண்டும். நான்காவது காரியம், always putting your trust in the Lord. கர்த்தரை நம்புகிற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை பாருங்கள். நீதிமொழிகள் 3:5 முதல் 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தரை நம்ப வேண்டும். ஒரு குடும்பம் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில் அஸ்திபாரம் கொண்டிருந்தால்தான் குடும்பத்தை செவ்வையாய் நடத்த முடியும். 127ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அது எதை பற்றி பேசுது? வீடுன்றது குடும்பம். அப்போ ஒரு குடும்பத்தை கட்டணும்னா கர்த்தரை நம்பி தான் முன்னால் போகணும். கர்த்தருடைய ஆலோசனையும் ஆளுகையும் அவருடைய ஆதரவும் அஸ்திபாரமும் இல்லாமல் குடும்பத்தை நாம் நிலை நிறுத்தவே முடியாது. கர்த்தரை நம்பி தான் குடும்பத்தை நாம் நடத்த முடியும். பாருங்க, ஒரு திருமண வாழ்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா அநேக திருமணங்கள் நம்ம சபையில் நடக்கும். ஒவ்வொரு திருமணம் நடக்கும்போதும் நான் அதை கவனித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். அதில் நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கல்யாண மேடையில் உட்காந்துடுறாங்க எங்களுக்கு முன்னால் திருமணம் பண்ணி வைக்கணும்னு. அப்போ நான் பார்க்குறேன், அப்போ பெற்றோர் இதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணி கல்யாணம் நடத்துறதுக்கு இவ்வளவு ஆரவாரமும் செலவும் ஆர்ப்பாட்டமும் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. வயசை பார்த்தாங்க, அதுக்கப்புறமா ஹைட்டை பார்த்தாங்க, அதுக்கப்புறமா கலரை பார்த்தாங்க, படிப்பை பார்த்தாங்க, குடும்ப பின்னணியை பார்த்தாங்க, மற்றபடி வேலையை பார்த்தாங்க, வருமானம் பார்த்தாங்க, இன்னும் என்னென்னமோ இருக்குது. எல்லாம் பார்த்து என் பையனுக்கு இந்த பொண்ணு சரியா இருப்பா, என் பொண்ணுக்கு இந்த பையன் மேட்சாக இருப்பான்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு 2 குடும்பங்களும் எத்தனையோ மாதம் பேசி எத்தனையோ கடைகளுக்கு அலைஞ்சி எவ்வளோ பணம் செலவழித்து எவ்வளோ ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் இத்தனை பொருத்தங்களை பெற்றோர் பண்ணாலும் கடைசியில் கல்யாணம் ஆகிற நேரத்தில் கரம் பிடித்து கொடுக்கும்போது, நான் சில தடவை சொல்கிறது தானே, இந்த பெண்ணை மாப்பிள்ளையின் கையில் கை பிடிச்சி கொடுக்க அவங்க அப்பாவை வர சொல்லும்போது அவங்க அப்பா கை பிடிச்சி கொடுத்து சரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கனா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து நான் சொல்லுவேன், சரி நீங்கள் போங்கன்னு. அப்போ அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. கை பிடிச்சி கொடுத்தீங்க, ஃபோட்டோ எடுத்தோம், நீங்கள் போய் உட்காந்துக்கிடுங்க. இதுக்கப்புறமா கரம் பிடிச்ச 2 பேரும் ஒன்றா என்ன பண்ணணும்? பயணிக்கணும். ஒரு பக்கம் நாங்கள் போங்கன்னு சொல்கிற காரியம் வாழ்க்கையிலேயும் அது உண்மை. ஒரு அப்பாவால் என்னதான் நேசிச்சாலும் தாம் பொண்ணோட எந்த நாளும் டிராவல் பண்ணவே முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன், கல்யாணத்தில் பொண்ணுடைய அப்பா அம்மாவை தான் அல்லது அப்பா வர சொல்லுவேன், இந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்துடுவாங்க. 2 பேரும் கை பிடிச்சி கொடுப்பாங்க, சந்தோஷம்தான் பண்ணுங்க.
ஃபோட்டோக்கு நல்ல கூட்டமாக இருக்கும், நல்லா தான் இருக்கும் பார்க்குறக்கு, ரெண்டு பக்கம் பேலன்ஸ்டாக இருக்கும். சரி, சில குடும்பங்கள் அது பழக்கம் இருக்குது, பையனுக்கும் அப்பா அம்மா வந்துடுவாங்க, பொண்ணுக்கும் அப்பா அம்மா வந்துடுவாங்க, நல்லது தான். ஆனால் கையெல்லாம் பிடிச்சி ஃபோட்டோ கொடுத்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு நிற்கும் போது சரி போதுங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லுவேன். அப்போ என்ன சொல்கிறேன் நான், நீங்கள் என்னதான் ஆசையாக பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பிள்ளைங்களை காலமெல்லாம் அப்படியே குறிஞ்சே கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் லிவ் யுவர் லைஃப். இந்த ரெண்டு பிள்ளைங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நடத்த ஆரம்பிக்கணும். எதை நம்பி ஆரம்பிக்க போகிறாங்க? ஏற்கனவே சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணியாச்சு, வயசாக பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இந்த வேலைகளை வருமானத்தை எல்லாம் பார்த்துட்டீங்க. இனிமே எதை நம்பி நீங்கள் வாழ போறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்னே ஒன்று தான், எங்களை கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு ஒரு குடும்பம் நம்பி முன்னால் போகலைன்னா அந்த பயணம் ரொம்ப தூரம் போகாது. சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா மனுஷனை நம்புவது விருதா, பிரபுக்களை நம்புவது விருதா, ரதங்களை நம்புவது விருதா, குதிரைகளை நம்புவது விருதா. கர்த்தரை நம்பி முன்னேறணும். இந்த தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க ஒரு குடும்பம் மறந்துருச்சு அப்படின்னா என்னதான் மேட்ச் மேக்கிங் பண்ணியும் அது கொஞ்சம் கூட முன்னேறவே முன்னேறாது. எத்தனையோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் புயல்கள் வந்தாலும் அதன் நடுவில் நம்முடைய ஆதரவு அஸ்திபாரம் வந்து கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் தான். அவரை நாம அஸ்திபாரமாக ஆதாரமாக கொண்டிருப்போம்னா தம்மை நம்பினவர்களை தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். இன்றைக்கி இந்த செய்தியை இங்கேயும் பல இடங்களிலிருந்து ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, கேட்க போகிறவங்களுக்கு ஒரு அன்பாக சொல்கிறேன், நம்முடைய பெற்றோர் வந்து ஒரு வயது வரைக்கும் நமக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து நம்ம கொடுக்குற ஆதரவை கொடுத்து நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை அவங்க மூலமாக கர்த்தர் நமக்கு கிடைக்க பண்ணுறார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்ற நிலையில் நாம் வாழ்க்கையை தொடர வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும், இந்த ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த ஆபிரகாமின் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பையனாக ஈசாக்கை வந்து கர்த்தர் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஏகசுதன் உன் நேச புத்திரனை வந்து நீ நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் பலியிடு என்று சொல்கிறாரு. அப்போ அப்பாவும் பையனும் அந்த பலியிட போகிறாங்க. பையனுக்கு தெரியலை தான் பலி கடான்னு. கடந்து போயிட்டு இருக்கும்போது பையன் கேட்குறான், டேடி விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி மிருகம் எங்க? உடனே அப்பா சொல்ற பதில பாருங்க, அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்போ ஒரு செய்தி அங்க சொன்னாரு, இங்க பாருப்பா, என்ன பார்த்துட்டு இருக்காத, கர்த்தரை பாரு. என் கை வெறுமையா இருக்கலாம், கர்த்தர் நம்மை நடத்துவார். அன்னைக்கு எலியேசர்ட்ட ஆபிரகாம் சொல்லி விடுற வார்த்தையை பாருங்க, கர்த்தர் தமது தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார், என்னுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் காண பண்ணுவார். அப்போ நம்ம லைஃப்ல எத்தனையோ கட்டங்களில் வந்து அப்பா வந்தாலும் உதவி செய்ய முடியாது. எல்லா கட்டங்கள்லையும் அப்பா வர முடியாது, அம்மா வர முடியாது, நம்முடைய உற்றார் வர முடியாது. கர்த்தருடைய பர்வதத்தில் கர்த்தர் தான் பார்த்துக்கணும். கர்த்தர் தான் நம்முடைய தூதனை அனுப்பணும். கர்த்தர் தான் நம்மளை வழிகாட்டணும். கர்த்தர் தான் நம்மை வந்து தொடர்ந்து முன்னேற பண்ணணும். அதுக்கு தேவை வந்து தேவன் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் தங்க குடும்பத்தை வந்து தங்க படிப்பின் மேல் நம்பிக்கை வச்சு கட்டலான்னு ட்ரை பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன், அநேக படித்தவங்க கூட இன்னைக்கு வேலை இல்லாமல் போயிட்டாங்க. இது இன்றைக்குள்ள உலகத்தில் நடக்குது. ஒவ்வொரு நாள் நான் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த கூட்டத்தில் எங்கள் விசுவாசி யாரும் இருக்கக்கூடாதப்பா நான் ஜெபிச்சுக்கிடுவேன். திடீர்னு நியூஸில் வரும், 20,000 பேர் இன்றைக்கு வேலை இழந்தார்கள் அப்படின்னு வரும். அந்த வேலை இழந்தவங்களுடைய கம்பெனி பேரை போட்டிருப்பான் பாருங்க. அந்த கம்பெனியினுடைய ஒரு ஃபோட்டோவை போட்டு, ஐயோ அந்த கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும், உயரமாக உள்ள அந்த மாளிகையின் படத்தை காமிச்சு அந்த கம்பெனி பேரை போட்டு அதனுடைய லோகோவை போட்டு, இந்த கம்பெனிலேருந்து 20,000 பேர் இன்றைக்கு வேலை இழந்தார்கள். அப்போ நான் நினைப்பேன், இந்த கம்பெனிக்குள்ளே எதை நம்பி போனான்னா தான் படிப்பை வச்சுட்டு தான் போனான். ஆனால் அந்த படித்தவன் கூட தான் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன ஆகிடுறான், நம்பிக்கை இழந்து போயிடுறான் இல்லையா? பணத்தை வச்சு நம்பி வாழலாம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அந்த பணம் எவ்வளவு காலம் கூட தங்களை காப்பாற்றணும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் யாரையுமே நம்பி வாழ்றதுக்கு இந்த உலகத்தில் எந்த அஸ்திபாரமுமே உறுதியான அஸ்திபாரம் இல்லை.
இந்த உலகம் நம்ம கொடுக்கிற எல்லா அஸ்திபாரங்களும் மணல் மேல் போடுகிற அஸ்திபாரம் தான். தற்காலிகமாக காற்று வர்ற வரைக்கும், மழை பெய்கிற வரைக்கும், வெள்ளம் வந்து மோதுற வரைக்கும் அது அப்படியே உறுதியா இருக்கிறது போல நமக்கு ஒரு பிரம்மையை உண்டாக்கும். ஆனால் ஒரு காற்று அடிச்சதுன்னா அதன் மேல அஸ்திபாரம் போட்டு நம்பிக்கை வச்சவங்களுடைய விழுகை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இதே போல எத்தனையோ பேருடைய கதைகளை நம்ம வந்து அனுதினமும் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். பெரிய பெரிய காரியங்கள் ஆதாரம் வைத்து ஐயோ இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில் அந்த நம்பிக்கைகளை நான் சுக்குநூறாய் உடைகிறத பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, எப்பா நீ மனுஷனையும் நம்பாத, நீ பொருட்களையும் நம்பாத, நீ ஆஸ்தியையும் நம்பாத, ஏன் உன் சுயத்தை கூட நம்பாத, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய குடும்பங்கள் யாரை நம்பி வாழணும்? கர்த்தரை நம்பணும். ஐ ட்ரஸ்ட் இன் த லார்ட். நான் தேவனை நம்புகிறேன், கர்த்தரை நம்பி நான் வாழ்றேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி வாழ்றேன். நம்ம பிள்ளைகள் வளரும் போது நாளை எப்படி இருக்கும்னு தெரியாது, அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. அநேக வேளையில் மற்ற பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்களோ, வெற்றி பெறுவாங்களோ, மேன்மையில் வருவாங்களோ, வேலை கிடைக்குமா, என் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் நடக்குமா, எவ்வளோ கேள்விகள் இருக்குங்க பிள்ளைகளை பார்க்கும்போது. அதை பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு நம்பிக்கைன்னு கேட்டால் யாரும் இல்லை, கர்த்தர் மாத்திரம் தான். அவரை நம்பி நான் போகிறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் கருத்தில் கொடுக்குறேன். அவரோட வருங்காலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில பெற்றோருக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிள்ளைங்க வந்தோடனே பிள்ளைங்க நல்லா குரட்டை விட்டு தூங்கினாலும் இவங்களுக்கு தூக்கம் கிடையாது. அந்த பிள்ளைகளை நினச்சி 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 ஒரு பயம், என்ன படிப்பாங்களோ, எங்கே போய் சேருவாங்களோ, எந்த இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்குமோ, யார் இவங்களை கல்யாணம் பண்ணுவாங்களோ, எந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைப்பானோ, என்னென்ன கேள்விகள் நமக்கு வருதுங்க. எத்தனை பயங்கள் நமக்குள்ள எழும்ப ஆரம்பிக்குது இல்லையா? அந்த நேரத்தில் எதை நம்புறதுக்கு நம்ம முயற்சி செய்தாலும் அதெல்லாம் மணல் மேல் கட்டின வீடு தான். ஆனால் கர்த்தரை நம்பி பாருங்க, உங்கள் இருதயம் திடமாய் இருக்கும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாய் இருக்கும். ஐ ட்ரஸ்ட் இன் யூ லார்ட். நான் பார்க்க முடியாத வருங்காலத்தை நீங்க பார்க்குறீங்க, நான் ஒன்று செய்ய முடியாத என்னுடைய காலங்களை உம்முடைய கரத்தில் வச்சிருக்கிறீங்க, என்னுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் அமர பண்ணி கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு காற்றையும் கடலையும் அமர்த்துகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறீங்க. ஆகவே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த நேரமும் எப்பொழுதும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே, நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே, கிருபை நன்மைகள் தோடருமே, கேட்பது கிடைக்குமே, கிருபை நன்மைகள் தோடருமே, கேட்பது கிடைக்குமே. ஜீவதேவன் ஜீவதேவன் பின் செல்லுமோ, ஜீவ மொழிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுமோ, ஜீவ மொழிதனை கண்ட நம்மை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். கைவிடாமல் காக்கிற கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உறுதியாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். குடும்பமா, என் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கிறதுக்கு என்னையும் கிடையாது, என் மாம்சத்தையும் கிடையாது,
சுற்றி இருக்கிற மனுஷனையும் கிடையாது, கர்த்தரை நம்பி போவேன். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற மனுஷனை கர்த்தர் கிருபை சூழ்ந்து நடத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கர்த்தரை நம்புகிறதுல நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? நான் நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தரை எப்படி நம்பி வாழ்றது அப்படின்றதுக்கு நிறைய பாடங்களை அவருடைய வாழ்க்கையிலேருந்து படிக்கலாம். அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கி நம்ம கவனிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமான ஒன்றாய் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஆதியாகமம் 21:14 பாருங்க. ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அதில் முக்கியப்படுத்துகிற வார்த்தை அதிகாலையில் எழுந்து ஆகாரை அனுப்பிவிட்டான். இந்த ஆகாரை அனுப்புற விஷயத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ அவளை அனுப்பிடு. உன் மனைவியின் சொல் பேச்சை கேட்டு நீ என்ன பண்ண, அந்த பெண்ணை அனுப்பிவிடு. அந்த காரியம் ஆபிரகாம் ரொம்ப விசனமா இருந்தது. ஆனா அந்த காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தரை எப்படி நம்பினார்னா, அதிகாலையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்தார். இன்னும் நீங்க அவரை பற்றி நீங்க படிப்பீங்களான்னா, நீங்கள் அதே ஆதியாகமம் 21:14 பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு மன்னித்துக் கொள்ளுங்க, 22:3 மன்னித்துக் 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கியும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். எப்போ அப்படின்னு கேட்டா அதிகாலையில். நல்லா கவனிங்க, கர்த்தரை நாம நம்புறோம் அப்படின்னு நம்ம அறிக்கையிடுவோமானா, தேவனை நம்புகிற மனிதர்கள் தேவனுக்கு முதலாம் இடத்தை கொடுப்பாங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு என்ன இடம் கொடுப்பாங்க? முதலாம் இடம். இந்த 2 சம்பவங்களை படித்தோம். ஆகாரை வீட்டை விட்டு அனுப்புறது, 2வது தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு செல்றது. 2மே கர்த்தர் சொல்லி தான் ஆபிரகாம் செய்தார். ஆனால் எப்படி செய்தார்னு கேட்டால், காலம் கடந்த பிறகல்ல, எல்லா ஆப்ஷன்ஸையும் செஞ்சுட்டு கடைசியாக கர்த்தர் சொன்னது செய்யலான்னு இல்லை. அதிகாலையில் முதல் வேலையாக கர்த்தர் சொன்ன வேலையை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தார். அதில் இருந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பாதிப்புகளை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. கர்த்தரை நான் நம்புவேனானா அவருக்கு என் வாழ்க்கையில முதல் இடத்தை நான் தருவேன். அடுத்த கட்டத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய முதல் பிள்ளை இந்த இஸ்மவேலை தான் வீட்டை விட்டு அனுப்புறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. மனைவிக்கு அவள் ஒரு அடிமை பெண். ஆனால் இவருக்கு தன்னுடைய பிள்ளை அதை பார்த்தாரு. என்ன இருந்தாலும் தான் கற்ப பிறப்பு தானே, இல்லை தான் பேரை சுமக்கிற ஒரு பிள்ளை, தான் ரத்த சம்பந்தமான பிள்ளை. அது அந்த பிள்ளையை அனுப்புறதை பற்றி ரொம்ப ஒரு வேதனைப்பட்டார். எந்த தகப்பனும் தான் பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்க கூடவே இருக்கணும்னு தான் விரும்புவாங்க இல்லையா? அன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி சொல்றபடி அனுப்பி விட்டுருன்றாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன கொடுத்து அனுப்புறது கூட தெரியல அவருக்கு. என்ன செய்யணும்? பாட்டிலில் தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து போன்ட்டாரு. என்ன நம்பிக்கையில் போக சொன்னார்னா, அதிகாலையில் எழுத்து அனுப்பி விட்டார்னா, என்ன நம்பிக்கையில் பண்ணார்னா, என் கண்ணு காண்ற வரைக்கும் இவங்க கடந்து போகிறத நான் பார்க்குறேன், ஆனால் என் கண் பார்க்காத இடத்துல என் பையனை என் ஆண்டவர் ஆதரிப்பார், கர்த்தர் ஆதரிப்பார், என் பிள்ளைய கர்த்தர் நடத்துவார். அதற்கு முதல் இடத்தை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால் நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் என் பிள்ளையை நடத்துவார், கர்த்தர் கொண்டு செல்வார், என் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறும், கர்த்தர் என் பிள்ளையை ஆதரிப்பார். ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனுக்கு இடம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஈசாக்கை பலியிடணும் போது ஆண்டவர் ஏதாவது பேச்ச மாற்ற போறாரா, புது தரிசனம் வரப்போதா, மாற்றுவாரா அப்படிலாம் வெயிட் பண்ணல. ஏர்லி இந்த மார்னிங் எழும்பி தான் பிள்ளையை கூட்டு போயிட்டாரு. இன்னொரு விதமாக சொன்னா, நான் இப்படி யோசிக்கிறேன்,
தம் மனைவியினோட முகத்தை தரிசிச்சு காரியத்தை சொல்றதுக்கு முன்னால கர்த்தர் சொன்னதை அவர் செஞ்சுட்டு அப்புறமா சொல்லிக்கலான்னு கிளம்பிட்டார் போல இருக்கு. எந்த அளவுக்கு தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தாரு பாருங்க. தேவன் அதை ரொம்ப விரும்புறாரு. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவன் கனவீனம் அடைவான். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு போடல, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க. seek ye first the kingdom of God and all these things will be added to you. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுக்கு இடம் கொடுக்கிறேன். ஆண்டவர் எப்பொழுதுமே உயரமும் உன்னதமுமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவருக்கு இரண்டாம் இடத்தை கொடுப்பதை தேவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்தைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட்னு தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை தேவன் ஃபர்ஸ்டா தான் வைப்பார். நம்ம வாழ்க்கையில தயக்கத்தோடு தேவனுக்கு இரண்டாம் இடம் கடைசி இடம்னு தள்ளுறது இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என் வாழ்க்கையில ப்ரையாரிட்டி, என் வாழ்க்கையில முக்கியத்துவமாய் நான் கொடுக்கிறேன், நான் முக்கியத்துவப்படுறேன். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என் வாழ்க்கையில தலையாய கடமை, அது முதல் கடமை, முக்கிய கடமை. அப்படிப்பட்ட ஒரு முதல் தரமான இடத்தை கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால் என்னையும் மேன்மைப்படுத்தி முதன்மையான இடத்துல வைப்பார். ஆபிரகாம் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. தன்னுடைய குடும்பத்தை நடத்துற விஷயங்கள்ல தேவனுடைய சித்தம் என்ன, அவர் சொன்னது என்ன, அவர் சத்தம் என்ன, அவருடைய வசனம் என்ன, அவருடைய வாய்மொழி என்ன, அதை நான் செய்யணும். பாருங்க, நம்ம ஃபேமிலிஸ்ல நிறைய வேளையில இந்த ஒரு சாய்ஸ் நம்ம எடுக்கணும். யார் சொல்றதை நான் செய்யணும்? கர்த்தர் சொல்றதை செய்யணுமா அல்லது மனுஷன் சொல்றதை செய்யணுமா? தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றபடி செய்யணுமா அல்லது மற்ற நண்பர்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்றதை செய்யணுமா? அப்போ எதுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும்னா, மக்கள் வாய்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், நான் அதை முதல்ல செய்யறேன். நான் கர்த்தரை நம்புறேன், அவருடைய ஆலோசனையை நம்புறேன். கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார். இது நல்லபடியாக தான் முடியும். நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி நான் செய்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அது கொடுத்து பாருங்க. அடுத்த படியை நடத்தி செல்வதற்கு தேவன் உத்தரவாதம் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நீ என் வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து நான் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணங்கள் நீ செய்தால் நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ சகல ஜனங்களிலும் எப்படி இருப்ப? ஆசீர்வாதம். எப்ப நான் சொன்ன வார்த்தையை நீ செய், நீ முதல்ல அதை செய். ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு தயக்கமின்றி முதலாவது இடத்தை கர்த்தர் கொடுக்கணும். நம்ம லைஃப்ல இது ஒரு பாலிசியா நீங்க வச்சுக்கிடுங்க. எத்தனையோ சிக்கலான சூழ்நிலைகள், சிக்கலான இடங்கள்ல குடும்பம் நிற்கும் போது நான் யார் சொல்படி நடக்கிறதுல தீவிரப்படுறேன். சில வேளையில ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபமோ பிரச்சனையோ ஒரு போராட்டமோ நமக்குள்ள வரும்போது மாம்சத்துல என்ன உணர்வு வரும்னு சொன்னா, நாம மாம்சம் என்ன சொல்லுகிறதோ, உலக ஆலோசனைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யணும் அப்படின்னு தீவிரப்படுவோம். ஏன்னா எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில சகோதரிகள் சகோதரர்கள் கணவன்மார் மனைவிமார் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அந்த குடும்ப பிரச்சனைகள்ல நிறைய அங்கே ஆஃபீஸில் பேசும்போது அவங்க மனசுல என்ன சிலது பற்றும்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எல்லாரும் இப்படி தான் கையாளுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இன்புட் நமக்கு நிறைய இடங்கள்லேருந்து வரும். ஆனால் நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்கும்போது, வசனம் கேட்கும்போது கர்த்தர் வேற விதமாக பேசுவார். இப்படி செய்யாத. சில பேர் உதாரணமாக ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, அந்த தப்பை எப்படி கையாளுறதுன்னும் போது ஒருவேளை வீட்டார் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீ விட்டு கொடுக்காத, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியே முடக்கி போடு அப்படின்னு. இது கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும், நம்முடைய சுயத்துக்கு தீனி போடுறது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் பேசுவார், இந்த தவறை நீ மன்னிச்சிரு, நீ மன்னிச்சிருன்னுவார். அப்போ நம்ம எதை கேட்போம்? எதை கேட்போம்? மன்னிக்கிறதுலாம் இருக்கட்டும், நம்ம எதை செய்வோம்? நம்ம சொந்தங்கள் சொல்கிறத செய்வோம், நம்முடைய பந்தங்கள் சொல்கிறத செய்வோம் அப்படின்னு அந்த பக்கம் சாய நம்ம துணிஞ்சிடக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? எத்தனையோ பேர் எவ்வளோ ஆலோசனை கொடுத்தாங்க, நான் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்பேன், அதுக்கு முதலிடம் கொடுப்பேன், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் காட் சேயிங் அபவுட் திஸ்? இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒரு காரியத்தில் குடும்பம் சொல்லுவாங்க, நீ அவசரப்படு, உடனே போய் அதை செய். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், பொறுமையா. கர்த்தர் சொல்லிட்டார்ல, பொறுமையா இருக்கு.
உலகத்தார் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, சுயம் எழும்பி சொல்லும், நீ வாங்கிரு. கர்த்தர் சொல்ல, இல்ல நீ வாங்காத, நீ கொடு, நீ அபகரிக்காத, கொடுத்துரு, பகிர்ந்து கொடு, விட்டு கொடுன்னு. அது எப்படி விட்டு கொடுக்கறது? யார் விட்டு கொடுப்பா? நம்ம மாம்சத்தின்படி செய்வோன்னு இறங்குனா அது வர்ற பின் விளைவுகளுக்கு தேவன் உத்தரவாதம் எடுக்கவே மாட்டார். அன்றைக்கு ஏவாளுக்கும் பிசாசுக்கு நடந்த அந்த உரையாடல பார்த்தீங்கன்னா, அந்த ஏவாள் வேற ஒன்றும் செஞ்சிருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், நான் சாப்பிட மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்திருந்தா சரித்திரமே வேற மாதிரி மாறி இருக்கும். உண்மைதானே? ஆனால் அவ என்ன செய்தான்னா, கர்த்தர் சொல்ல தான் செஞ்சாரு, ஆனால் நீங்கள் கொடுக்குற ஐடியா நல்லா இருக்குது, கனியை எடுத்தா, தானும் புசித்து கணவனுக்கு கொடுத்தா. முடிவு என்ன பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனையை மீறி கர்த்தர் சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய ஆலோசனைக்கும் பிசாசின் ஆலோசனைக்கும் இடம் கொடுக்கும்போது கிடைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவள் இழந்து போனாள். இந்த குடும்பமே ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ள போனது. நம்ம ஃபேமிலிஸில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் வராமலாம் இருக்காது. சில முக்கியமான சந்தர்ப்பங்களை தெரிந்தெடுக்க வேண்டிய கட்டங்களில் வரும்போது நம்ம யாருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம்? யாருடைய ஆலோசனைக்காக காத்து? நிறைய வழியில் சில குடும்ப பிரிவினைகள், இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த பையனும் சொல்லுவான், அந்த பொண்ணும் சொல்லுவா சில வேளையில், பாஸ்டர் எங்கள் அப்பா சொல்கிறாரு கொஞ்ச நாள் இருடா தனியாக, அப்போ தாண்டா அவளுக்கு தெரியும் அப்படின்வாரு. சில வேளை அந்த பொண்ணு சொல்லும், எங்கள் அம்மா சொல்கிறாங்க பாஸ்டர் ஒரு வருஷம் அவனை அலைய விட அவன் சரியாயிடுவான். சரி, அப்பா ஆலோசனை கொடுத்தாரு, அம்மா ஆலோசனை கொடுத்தாங்க, அது அவங்க உரிமை, அவங்க கொடுத்துட்டு போடும். வேதம் என்ன சொல்லுது? உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதபடியால் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் அன்றி 2 பேரும் சம்மதித்தால் ஒழிய ஒரு சில காலம் மாத்திரம்தான் நீங்க பிரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாததுனால இந்த தனிமையில பிசாசு உங்களை சோதித்து விடாதபடிக்கு நீங்க 2 பேரும் கூடி வாழுங்கள். இப்ப எந்த ஆலோசனை கேட்கலாம்? அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, நீ ஓடி வந்துரு, நீ விலகி வந்துரு, பிரிஞ்சு வந்துரு, உன் இஷ்டப்படி நீ பாட்டுக்கு இரு, அவன் வரட்டும், அவ வரட்டும். கர்த்தர் சொல்றாரு, பிரியாத. ஜெபத்துக்காக உபவாசத்துக்கு தவிர வேற ஒன்றுக்கு பிரியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம எந்த ஆலோசனை கேட்கிறோம்? எது நமக்கு முக்கியமான ஆலோசனை? தேவனுக்கு அந்த இடத்துல முதல் இடத்தை நம்ம கொடுக்குறோமா பாருங்க. நிறைய வேளையில உலக ஆலோசனை எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா கடைசியில கர்த்தர்கிட்ட ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டான் பாஸ்டர், ஆண்டவர் தான். ஏன் இப்போ ஆண்டவர் தான் எழுக்கிறாங்கன்னா மற்ற எல்லாம் ஓடி போயிடுச்சு, ஒன்றும் நடக்கலை. இப்போ கர்த்தர் தான் சரணாகதி, கர்த்தர் தான். இப்படி இல்லை, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒன்றும் வேலைக்கு நடக்கலை அப்படின்ன உடனே கர்த்தர்கிட்ட வந்து விழுறேன்னு இல்லை. முதல்ல கர்த்தர் சொல்றதை செய்வேன். எனக்கு தெரியும், கர்த்தர் சொன்னபடி நாம் செய்வோமானால் நம்முடைய பாதைகளில் இடரல் வரவே வராது. விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க. இது உண்மைங்க, சத்தியம். அவருடைய வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 119 சங்கீதம் 1 வசனம். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்ம மனசு என்ன வேணா ஆலோசனை கொடுத்துட்டு போட்டோம், மற்றவங்க என்ன வேணா ஆலோசனை. கர்த்தர் என்ன சொன்னார் அதன்படி செய்வேன், அதன்படி வாழுவேன், அதன்படி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன். இன்னைக்கு சில பேர் இந்த ஆலோசனைலாம் கேட்கும்போது நல்லா தான் கேட்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். கவுன்சிலிங்கில் அவங்க நேரத்தையும் போக்கி நம்ம நேரத்தையும் போக்கி 1 மணி நேரம் நல்ல பிள்ளை மாதிரி ஆலோசனை கேட்டுட்டு வெளியே போகும்போது யோசித்து சொல்கிறேன் பாஸ்டர்னு போவாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இது நீ முதல்லையே நான் செய்ய மாட்டேன், யோசித்தான் செய்வேன்னு சொல்லியிருந்தா ஏன் எதுக்கு வரணும்? உள்ள ஏன் நேரத்தையும் போக்கி ஏன் நேரத்தையும் நாசமாக்கி என் வேலையும் கெடுத்து விட்டியே. கடைசியில் பாருங்க, 1 மணி நேரம் வேதத்துலேருந்து ஆலோசனை கொடுத்த பிறகு கூட தான் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை தான் செஞ்சுட்டு போவாங்க. திருப்பி 1 மாதம் கழிச்சு வண்டி வந்து நிற்கும். பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு பாஸ்டர், பெரிய ஜோபம் பண்ணுங்க. உனக்கு எவ்வளோ பெரிய ஜோபம் பண்ணாலும் உன் பிரச்சனை என்ன பண்ணாது. எதனா பேய தோய் தான் விட்டு உள்ள வச்சிருக்கியே நீ தான் சொந்த புத்தி தானே பெரிய கடவுள்னு வச்சிருக்க. அது எப்படி வாய்க்கும்? வாய்க்காது. சில வேளையில் சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கேன், ஏமா இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாத, தாழ்ந்து போயிடு. சரி, அந்த பையன் மன்னிப்பு கேட்டான், மன்னிச்சுட்டு
பழச மறந்துட்டு கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல மன்னிச்சுட்டு அன்பு காமிச்சு வீட்டுக்கு போவோம். நான் எப்படி போவேன்? எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, போகக்கூடாது சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்பா அவங்க அப்பா சொல்றபடியே கேள். எனக்கு தெரியும் இந்த வண்டி திரும்ப வரும். இன்னொரு 3 மாசத்துல பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பமே தெரியும் இந்த அப்பாயின்மெண்ட் எதுக்குன்னு. இந்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா சுதி இறங்கி தரை மட்டும் தாழ்ந்து தவழ்ந்து வருவாள். பாஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? ஏம்மா, நான் முதல் முறை சொல்லும் போது நீ சொன்னதை கேட்கல. இப்போ பையன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். நீயே பார்த்துக்கோ, நான் வர முடியாது இப்போ. ஏன்னா நீ ஒரு கொம்புல ஏறிக்கிட்ட, அவன் அதை விட உயரமான கொம்புல ஏறி உட்காந்துருக்கான். யாரை யார் இறக்குறது இப்போ? இப்போ 2 பேருக்கு யார் மேல விருப்பம் இல்லைன்னா தேவ ஆலோசனை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கை வருத்தத்தோடு தான் நான் சொல்ல முடியும். ஒன்றுக்குமே உதவாத பிரச்சனையா இருக்கும். சின்ன பிரச்சனைங்க, ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம் பெரிய சண்டையாக்கி அப்படியே குடும்பமாக வந்து இறங்கிடுவாங்க. அந்த 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்னன்னு விசாரிச்சா நம்ம சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் உரிக்க வெங்காயம் தான் ஒன்றும் இருக்காது. சரி, ஆசை தீர பேசுனீங்க, ஒருத்தரோட மனஸ்தாபத்தை கொட்டிட்டீங்க. சரி, இனி என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்? சில சம்பவங்கள்லாம் மனசை விட்டு ஆறாத சம்பவங்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஆலோசனை கொடுத்து முடிச்ச பிறகு ஒரு முறை சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம், 2 பேரும் கை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணியாச்சு. சரிப்பா, 3 மாதம் பிரிஞ்சிருந்த மனைவியை விட்டு இனிமேல் பிரியாத, பழசெல்லாம் விட்டுரு, என்ன இருந்தாலும் உன் மனைவி தானே. எல்லாருக்கும் முன்னாடி அவளை வாக்குறுதி கொடுத்தர கட்டி கொண்டு போனேன், அவளை விட்டுருப்பா. சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாத, ஏதோ தெரியாமல் பேசிட்டா, அவள் மன்னிச்சுக்கோன்னு கேட்டா விட்டுருப்பா, வீட்டுக்கு கூட்டு போ. அந்த பையன் சொல்லுவான், யோசித்து சொல்கிறேன் பாஸ்டர், இப்போல்லாம் கூட்டு போக முடியாது. 3 மணி நேரம் பிரசங்கம் கேட்ட பிறகு யோசித்து சொல்கிறேன். இந்த மாதிரி சொன்ன பிள்ளைங்க சேர்ந்ததை நான் அதிகமாக பார்த்ததில்லை. இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்காங்கன்னா கோர்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. இவங்க கொடுக்க வேண்டிய காசை, இவங்க குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டிய காசை லாயர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் இணையவே முடியாத அளவு பிரச்சனைகள் கைமீறி போயிடுச்சு. இப்போ சபை கூட அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. ஆனால் ஆரம்பத்தில் கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி உன்னை மாற்றிக்கோ, இந்த மாதிரி செய்ப்பா, பைபிளில் வாசிக்கிறல்ல, இதன்படி நடப்பான்னா அப்போ ஈகோ, நான் யார் அந்தம்மா, இதை சால்வ் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க நம்பிக்கை எது மேலே வச்சுட்டாங்க தெரியுமா? நான் பெரியவன், என் குடும்பம் பெரிய குடும்பம், என் பின்னணி பெரிய பின்னணி. கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி கொஞ்சம் தாழ்ந்து போயிருந்தா, கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா, கொஞ்சம் மன்னிச்சிருந்தா, இன்றைக்கு அந்த குடும்பம் தழைத்து எழும்பி இருக்கும், செழிப்பா இருந்திருக்கும், கௌரவமான ஒரு இடத்துல நின்றுருப்பாங்க, ஆசீர்வாதமான நிலையில நின்றுருப்பாங்க. ஆலோசனை கேட்க மனம் இல்லாம போயிட்டாங்க. அதான் வேதம் சொல்லுது, என்னுடைய வேதத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் கற்பனைகளை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமா எண்ணினாங்க. செவி கொடுக்கல. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? என்ன பிரச்சனை வரட்டுங்க, நான் சொல்லுவேன், இந்த வேதம் எல்லா வயதுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடக்கிய ஒரு பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. ஒரு குழந்தை எப்படி வளரணும் அப்படின்னு பைபிள் சொல்லும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும். இதே பைபிளில் பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு இந்த பைபிள் சொல்லிக் கொடுக்கும். இதே பைபிளில் இந்த பெற்ற குழந்தை ஒரு வாலிபனாக மாறினா எப்படி வாழணும் அதுக்கு ஆலோசனை உள்ள இருக்கு. வாலிபனான பிள்ளை ஒரு மனைவியை கண்டடையணும்னா எப்படி கண்டடையணும், ஒரு புருஷனை கண்டடையணும்னா எப்படி கண்டடையணும் அதுக்கு ஆலோசனை இங்கே இருக்கு. கணவன் மனைவின்னு சேர்ந்தாச்சு, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வேத புஸ்தகம் ஆலோசனை நிறைந்ததாக இருக்கு. இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு தாத்தா பாட்டி எப்படி இருக்கணும்னு பைபிளில் வசனம் இருக்கு. மாமனாரா எப்படி இருக்கணும், மாமியாரா எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும். ஒரு உறவுக்கும் எல்லைகள், அதற்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பைபிள் அடக்கி வச்சிருக்கிறார்.
ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இந்த பைபிள்ல இருக்கு, எல்லா கேள்விகளுக்கும். இதற்கு ஒரு மனுஷன் முதல் இடத்தை கொடுத்து, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு. நீங்க பொதுவா நீங்க ஒரு இடத்துல நடந்து போறீங்கன்னா அந்த பாதையில வெளிச்சத்தை எங்க செலுத்துவீங்கன்னு கேட்டா, உங்களுக்கு பின்னால இல்லை, உங்களுக்கு முன்னால. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடியில முதலாவது வெளிச்சத்தை தான் நம்ம காட்டுவோம், வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வெளிச்சம் ஃபர்ஸ்ட் பிரகாசிக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல கால் எடுத்து வைப்போம். அதே போல வேதத்தை முதல் இடத்துல வைங்க. வேதத்தின் ஆலோசனைகளை கணவன் மனைவி தகப்பன் தாய் முதல் இடத்துல வைங்க, அதுக்கு முதலிடம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பைபிள் என்ன சொல்லுது நமக்கு? வேதம் என்ன நம்மளுக்கு போதிக்கிறது? கர்த்தர் என்ன சொன்னார்? அதற்கு முதலிடத்தை நான் கொடுப்பேன். அப்படி முதல் இடத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க, நிச்சயமா நீங்க பின்னால இடரவே மாட்டீங்க. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. கர்த்தரை நம்பி வாழ்ற குடும்பம்ன்றது தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிற குடும்பம். நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை நம்பி வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எழுமணிக்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் குடும்பம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிற ஒரு நல்ல குடும்பமா என் குடும்பம் வளர, என் குடும்பம் பெருக எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தேவனை அசட்டை பண்ணுகிற ஒரு குடும்பமாக, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஒரு வீடாங்க என் வீடு இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொன்னார். உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையின்படி நீ நடத்தும், முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லும், உண்மையில் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க. உம்மை நம்பி உம்மை பின்தொடர எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பின்தொடர கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.